بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يعتب بعضكم بعضا صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய மாதத்துக்கு பல வகையான பெயர்கள் இருக்குது. பல வகையான பெயர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு 99 திருநாமம் இருக்கிறது போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் பேர் இருக்குது. இதே போல ரமதானுடைய மாதத்துக்கும் மிச்சம் பேர்கள் இருக்குது. ரமதானுடைய மாதத்துக்குள்ள ஒரு பேர் தான் ஷஹருல் குர்ஆன். இது குர்ஆனுடைய மாதம். ஷஹரு தௌபா, தௌபாவுடைய மாதம். ஷஹருல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாருடைய மாதம். ஷஹருல் முவாசாத், பிறர் நலம் பேணக்கூடிய மாதம். ஷஹரு சதகா வல் ஜூத், கொடை கொடுக்கக்கூடிய மாதம். இப்படியாக ரமதானுடைய மாதத்துக்கு ஏராளமான பேர்கள் இருக்குது. ஏராளமான பேர் இருக்குது. அதுல ஒரு பேர் தான் ஷஹரு தௌபா வல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம், தௌபா செய்யக்கூடிய மாதம். நான் பலமுறை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, خاب وخسر من أدرك رمضان ولم يغفر له. ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி யாரை அல்லாஹ்விடத்தில் மண்டாடி தௌபா செய்து தன்னுடைய பாவத்தை நினைச்சு அழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசமாகி விட்டான். அவன் நாசமாகி விட்டான். எல்லாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது. எல்லா மக்களும் தொழுகிறாங்க, எல்லா மக்களும் நோம்பு நோக்குறாங்க. சின்ன புள்ளை நோம்பு நோக்குது, சின்ன புள்ளை நோம்பு நோக்குது. எத்தனை வயசு? 6 வருஷம் 7 வருஷம். அந்த புள்ளை எந்த கஷ்டமும் இல்லாம நோம்பு நோக்குது, எந்த கஷ்டமும் இல்லாம. சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. ஆமீன். அந்த சின்ன குழந்தைகள் எங்களுக்கு அல்லாஹ் படிப்பினையாக்கி வைப்பானா. எல்லாரும் எல்லாம் செய்றாங்க. ஷைத்தான அல்லாஹ் கட்டி வச்சிட்டான், சுவர்க்கத்தை திறந்துட்டான், நரகத்தை மூடிட்டான். எல்லாம் செஞ்சு சொல்றான், நீ தௌபா செய், உன்னை பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ நல்லவனாக ஆகு, தௌபா செஞ்சு என் பக்கம் வா. எல்லாம் செஞ்சுட்டு சொல்றான், உனக்கு இப்பேம் தௌபா நசீபாக இல்லைன்றிருந்தால் உன்னை போல முசீபத்து பிடிச்சவன் யாருமே இல்லை. உன்னை போல முசீபத்து பிடிச்சவன் யாருமே இல்லை.
خاب وخسر من أدرك رمضان ரமலான அடைந்து உனக்கு பாவ மன்னிப்பு நசீபாக இல்லையா, நீ நாசமாகிட்டாய். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்திக்ஃபார்ண்டா என்ன, தௌபாண்டா என்ன? 27 வந்தா எல்லாரும் தௌபா செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அத்தனை பேருடைய தௌபாவையும் அல்லாஹ் கபூல் செய்வானா, இஸ்திக்ஃபாரும் செய்வாங்க, அல்லாஹ் கபூல் செய்வானா. இஸ்திக்ஃபார்ண்டா என்ன, தௌபாண்டா என்ன, இதை நல்லா விளைவிக்குங்க. இஸ்திக்ஃபார் என்று சொன்னா நடந்து முடிஞ்ச பாவத்தை வருந்தி சொல்றோம், யா அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம செஞ்சேன் என்ன மன்னிச்சுக்கோ. ஏராளமான பாவம் செய்யறோம் நாங்க, எங்களை அறியாமலேயே எங்களை விளங்காமலேயே ஏராளமான பாவம் செய்யறோம். 1 2 அல்ல, ஏராளமான பாவம் எங்களுக்கு விளங்குதில்லை, எங்களுக்கு விளங்குதில்லை. எத்தனையோ பாவம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், எனக்காக விருப்பமான ஒன்றுதான் மனிதன் இடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். சொரி 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 இஸ்திக்ஃபார் செய்யறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுது முடிச்சிட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. தொழுகை பிறகும் சொல்லுங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக் கொள்வாயாக, என்ன மன்னிச்சுக் கொள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வேலையை முடிச்சாங்க. 23 வருஷ கால உழைப்ப முடிச்சாங்க. கடைசி காலம் 63 இருக்கிறாங்க. இப்ப குர்ஆன் ஆயத் இறங்குது, நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்லாஹ் சொல்ற நபியை பார்த்து, மக்காவுடைய வெற்றி நடந்துட்டது, மக்காவுடைய வெற்றி உங்களை கையில வந்துட்டது, மக்காவை நீங்க கைப்பற்றிட்டீங்க, மக்கள் இஸ்லாத்துக்குள்ள கூட்டம் கூட்டமாக வாராங்க, இதுக்கு பிறகு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எங்கள்கிட்ட வாரத்துக்கு ஆயத்தமாகுங்கோ. அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. யாருக்கு ஆர்டர் இது? நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி யாரு? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك வமா தஅخر. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களோட முந்தின பிந்தின பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன். உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பாவம் இல்லட்டும் நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. குர்ஆன் சொல்லுது நபியை பார்த்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க ஒரு கட்டத்தில், மறுகட்டத்தில் சொல்லுதே உங்களோட முந்தின பிந்தின பாவங்களை எல்லாம் நாங்க மன்னிச்சிட்டோம் சொல்லி. ஏன் இஸ்திக்ஃபார் செய்யறோம்? இஸ்திக்ஃபார் பாவம் இல்லட்டும் இஸ்திக்ஃபார் எதிரிமா செய்யறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நிஅமத்துக்கும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி போதாது, நன்றி போதாது. கண் பார்க்குது வாப்பா, கண் பார்க்குது மாஷா அல்லாஹ், காது கேட்குது மாஷா அல்லாஹ், மூக்கு என்ன செய்யுது? சுவாசிக்குது, வாய் பேசுது. இதுக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது? இதுக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது? கொஞ்சம் யோசிங்க பாப்பா. காது நல்லா கேட்குது, சொல்றாங்க பேசலாம், நோயாளி பேசலாம், பேச்சு வருது இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள். என் வீட்டுல ஒரு புள்ளைக்கு என்ன செய்து, என் புள்ள எல்லா 5 புள்ளைக்குது, 4 புள்ளோட காது நல்லா கேட்குது, கண் நல்லா பார்க்குது, நல்லா பேசுது. ஒரு புள்ளைக்கு மட்டும் காது கேட்குது இல்லைன்னு எப்படி வாப்போட ஹாலாத்? எப்படி வாப்போட ஹாலாத்? காய்ச்சல் வந்தே பொறுக்கேலா, சொரிச்சல் வந்தே பொறுக்கேலா. ஒரு உம்மா பார்த்து கொண்டிருக்கிறா புள்ளைய, 4 புள்ளையும் உடுத்து நல்லலாக போறாங்க, பேசுறாங்க, பறையிறாங்க, கரைக்கிறாங்க. இந்த புள்ள மட்டும் கையால பேசுது, காது கேட்குது இல்லை. இந்த உம்மோட ஹாலாத் எப்படி இருக்கும்? இந்த வாப்பட ஹாலாத் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் நல்லா யாமிச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நாங்க எல்லாத்தையும் பாவிக்கிறோம், ஆனா அந்த ஒன்றுக்குமே நாங்க நன்றி செலுத்தல்ல. அதுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன மன்னிச்சுக்கோயா அல்லாஹ், என்ன மன்னிச்சுக்கோயா அல்லாஹ், என்ன மன்னிச்சுக்கோயா அல்லாஹ், என்ன மன்னிச்சுக்கோயா அல்லாஹ்.
டாய்லெட்டுக்கு போறோம், வாஷ்ரூம் போறோம், வெளியே வர என்ன துஆ வரும்? குஃப்ரானக், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ. எதுக்குங்க மன்னிப்பு? எதுக்கு மன்னிப்பு? என்ன தவறு செஞ்சோம்? என்ன குத்தம் செஞ்சோம்? எதுக்கு தெரியுமா மன்னிப்பு கேட்கிறோம்? யா அல்லாஹ் இந்த கஷ்டமும் இல்லாம பெய்த்து என் வேலையை முடிச்சு கொண்டு வெளியே வாரேன், இதுல என்ன சரி ட்ரபிளாக இருந்தா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஒருத்தருடைய கிட்னி ஃபெயில் ஆகிட்டு வச்சோங்க, மாஸ்டருக்கு சிலோங்காசி கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வேணும். எதுக்கு? சுத்தம் செய்யறதுக்கு. அதுக்கு என்ன சொல்ற? எவ்வளவு வேணும்? சிலாக்களுடைய கிட்னியை பொறுத்து. கிட்னி ஆகவே ஃபெயிலுண்டா ஒரு நாளைக்கு ஒரு கிழமைக்கு 4 முறை செய்யணும், 30,000 ரூபாய் வேணும். மாஸ்டருக்கு சுப்ஹானல்லாஹ் எந்த பேமெண்ட்டும் கட்டாம எந்த காசையும் கட்டாம பேச்சு குந்தினா பேச்சு நாங்க சிறுநீர் கழிக்கணும், யூரின் பாஸ் பண்ணணும், இன்டென்ஷன் வச்சா அப்படியே போகுது வாப்பா. இன்டென்ஷன். இதுக்குத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நிஅமத்துகளுடைய பொறுமதியை விளங்கணுமா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒரு நோயாளியை பாருங்க, ஒரு நோயாளிய. இபாதத், இது இபாதத். டிரைவ் பண்ணுங்க, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு ஆள் ஈக்காரா போய் பாருங்க என்ன அவருக்கு வருத்தம், அவருக்கு என்ன வருத்தம், என்ன வருத்தம். போங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, பேச்சு பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாப்பானா, அப்படியான நோய்கள் அல்லாஹ் தராம இருப்பானா. யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பானா. பேச்சு பாருங்க ஹாஸ்பிட்டல். எனக்கு தந்த நிஅமத் வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணி 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 வாழ்க்கையை கடத்துறோம். அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான் என்றதை பார்க்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. யூரின் பாஸ் ஆவதில்ல, வயிற்றுல ஓட்ட போட்டு பட்டைய போட்டு யூரின் பாஸ் பண்ணி வச்சுக்கிறான். எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. சில கட்டங்கள்ல சில நோய் இருக்குது, வாயாலத்தான் சாப்பிடுறோம், அதே வாயாலத்தான் கக்க பெறவும் வேணும், டாய்லெட்டுக்கு போக வேணும். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் ஏராளம். வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எல்லாம் நீ தந்த நிஅமத்துகளை பாவிக்கிறேன், ஒன்றுக்குமே நான் நன்றி செலுத்தல, ஒன்றுக்குமே நான் நன்றி செலுத்தல. ஒவ்வொரு நிஅமத்துக்கு நன்றி செலுத்துங்க. ஏசி ஆன் பண்றீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், இதே அல்லாஹ் தந்தானே, இதே அல்லாஹ் தந்தானே. இந்த லைட் நாங்க எல்லாம் குப்பிலாம்பல் வளர்ந்தாக்கள் வாப்பா, லந்தர் வச்சு, வேற என்ன, பெட்ரோல் மேக்ஸ், மிளகுத்திரி, பந்தம், ஷூல், இதுல வளர்ந்தாக்கள். இன்னைக்கு எப்படி சுவிட்ச போட்டா வேலை செய்து, மாஷா அல்லாஹ். கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க பழைய வாழ்க்கைய எப்படி சொன்னாங்க. அல்லாஹ் இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறான். நாங்க எல்லாரும் பாவிச்ச டாய்லெட் என்ன டாய்லெட், நாங்க எல்லாம் பாவிச்ச டாய்லெட் 6 மணிக்கு பிறகு புகையலா, அடுத்த நாள் காலை தான் போகணும் வருவா. என் வீட்டுக்கு வெளியே ஃபாரவே. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் இதெல்லாம். அல்லாஹ் இன்னைக்கு எல்லாம் தந்துட்டான். ஆனா வாழ்க்கையில நன்றி குறைஞ்சிட்டது, வாழ்க்கையில நன்றி குறைஞ்சிட்டது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நிஅமத்தை நினைச்சு 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 நன்றி செலுத்துவோம். நான் எப்பயும் சொல்றதான், நாங்க அனுபவிக்கக்கூடிய துனியாவில் எங்கட அப்பவல்ல எங்கட உம்மா வாப்பா 10% அனுபவிச்சிருப்பாங்களோ தெரியாது. நாங்க அனுபவிக்கக்கூடிய துனியாவில் எங்கட பேரண்ட்ஸ் எங்கட உம்மா வாப்பா 10% அனுபவிச்சிருப்பாங்களோ தெரியாது. நாங்க சாப்பிடுற சாப்பாடு, நாங்க ஓடுற வாகனம், நாங்க இருக்கிற வீடு, எங்கட மெச்ச கம்ஃபர்டபுளான பெட், எங்கட கம்ஃபர்டபுளான பெட், அந்த ரூம் உள்ளுக்கு மாஷா அல்லாஹ் ஏசி மீக்குது, ஹீட்டர் மீக்குது. எதுக்கு தேவையோ அதுக்கு நாங்க கண்டிஷன் பண்ணிக்கொள்றோம். எங்கட கண்டிஷனுக்கு
எங்கட பேரண்ட்ஸ், எங்கட அப்பாவல்ல, எங்கட முன்னோர் அல்ல, எங்கட பேரண்ட்ஸ் நாங்க அனுபவிச்ச துனியாவுல 10% அனுபவிச்சிருப்பாங்கன்ற டவுட். அல்லாஹ் சொல்றான், நீ பாவம் செஞ்சிட்டு மட்டுமல்ல இஸ்திக்ஃபார் செய், என்ற நிஅமத்தை பாவிச்சிட்டும் நீ இஸ்திக்ஃபார் செய். இஸ்திக்ஃபார் செய், அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன மன்னிச்சுக்கோ அல்லாஹ். வாழ்க்கையில் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணவானம், கம்ப்ளைண்ட் பண்ணவானம். வெரி சாரி, கம்ப்ளைண்ட் இல்ல வாழ்க்கையில. ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் என்ன? கம்ப்ளைண்ட் என்ன? எப்ப பார்த்தாலும் என்ன சரி ஒரு குறையத்தான் சொல்றது, குறைதான் சொல்றது. குறை செல்லவான வாழ்க்கையில எப்ப குறை செல்வீங்களோ அப்ப உள்ளத்தை அல்லாஹ் பறிச்சுவான். இருக்கிறதுக்கு சுக்ர் செய்யுங்கோ, அல்லாஹ் அதிகப்படுத்துவான், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், வாப்பவர்தான். ஏண்டா அவர்களுடைய மரம், அந்த ட்ரீக்குதே, நபிமார்களுடைய ட்ரீலாக பெரிய இடத்தில் இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. நாங்க துஆ கேக்குறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று சொன்னா, அன்பான தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு சொல்ல கேட்டுக்கோங்க. தாய்மார்கள் சகோதரிகளை நல்லா கேளுங்க. வாழ்க்கையில் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண வேணும். never ever. எப்ப பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நோயாளி பார்க்க போனோம். ஒரு நோயாளி கிட்டத்தில் 3 நாளைக்கு முந்தைய எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டோம். அவர் ஈக்கியார் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். அவருடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் பொறுமையை கொடுக்கணும், அவருக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுக்கணும். கண் கிளங்குதில்லை, கண் தெரியுதில்ல, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அவருடைய வாயால வந்து ஒரே ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறேன். அவர் கோமால, பேச்சு வருகுது, அவருக்கு விளங்குது, நாங்க பேசுறது வாயால பேச்சு வருகிறது. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சோ ஹாப்பி. அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அடியாண்ட வாயால வரணும், யா அல்லாஹ் நீ எப்படி வச்சிருக்கிறாயோ அதை கொண்டு பொருந்திக் கொள்றேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே உங்களுக்கு சொல்ல கேட்டுக்கோங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் போனாங்க மக்காவுக்கு. அவங்க மக்கால வாழ இல்ல, புள்ளைகளத்த மக்கால வாழ வச்சாங்க. பாப்பா வைத்தார். ஒரு நாள் வந்தாங்க மகனை பார்க்கறதுக்கு. மகன் கல்யாணம் முடிச்சு பெரிய ஆள் ஆக்கியாரு. வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்து மகன் வீட்டுக்கு போனாங்க. மருமகள் ஈக்கிறா, மருமகள் ஈக்கிறா. இது புகாரி ஷரீஃபில் ஒரு ரிவாயத். இது எங்க வருது? புகாரில வர ரிவாயத். இது மருமகள் ஈக்கிறா. பொம்புல வீட்டுக்குள்ள போனாங்க. வயசாலி மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேச்சு கேட்டாங்க, எப்படி போகுதும்மா உங்களோட வாழ்க்கை, எப்படி இருக்கிறீங்க? அந்த பெண் எடுத்தோடனே எங்கட பெண்கள் மாதிரி வாழ்க்கையில் உள்ள பணி ஆரம்பிச்சாங்க. என்ன பண? அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, அங்க கம்ஃபர்டபிள் இல்ல, இங்க மாத்தோணும், அவங்க வீட்டை பாருங்கோ, இவங்க வீட்டை பாருங்கோ, அவங்களோட வாகனத்தை பாருங்கோ, எங்கட வாகனத்தை பாருங்கோ. எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தில் திருப்தி அடைய வச்சவே இல்லாது. எப்ப பார்த்தாலும் என்ன சரி ஒரு கம்ப்ளைண்ட். ஜிக்ர் செய்யற மாதிரி, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஜிக்ர் செய்யற மாதிரி என்ன சரி ஒன்றை தோண்டி கொள்ள நிற்கிறது. இது பெண்கள். அப்படி இல்லட்டி பெண்களும் அல்ல. அப்படி இல்லண்டா யாரு? அவங்க பெண்களும் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன செய்தி? அவ சொன்னா சாப்பாடு இல்ல, தண்ணி போதா, அதிர்ச்சி பழம் இல்ல, சொல்லிக்கொண்டே போனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து சொன்னாங்க, நல்ல விஷயம், உங்களோட மாப்பிள்ள வந்தா சொல்லுங்க பரக்கத்தான வாழ்க்கை கிடைச்சுமாம், வீட்டு கதவை மாத்த சொல்லி. எதை மாத்த சொல்லுங்க? பேச்சு ஹதீஸுடைய கிதாபை பிரட்டி பார்க்கணும். ஹதீஸ் இப்படி ரியாது சாலிஹீன்ல ஹதீஸ் இருக்குது, பிரட்டி பாருங்க. எத? ஹதீஸ் கிதாப. சொன்னாங்க வீட்டு கதவை மாத்த சொல்லுங்க. உடனே பேச்சு அளவாங்க எடுத்து உடச்சேரி கதவை மாத்திரவான யாரும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. மகன் வாராங்க வேட்டை போயிட்டு, அவர் வேட்டை ஹண்டிங் போயிட்டு வாராரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கேட்டாங்க, வந்த உடனே யாரும் வீட்டுக்கு வந்தாங்களா? ஹதீஸ் அப்படி வருத, மனைவி சொல்லல, இவங்க கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க வாப்பா? நல்லோர்கள் வந்துட்டு போனால் அதனுடைய வெளிச்சம் நல்லோருக்கு தெரியும். இதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஅகுல் தஆமக இல்லா தகிய்யுன், உங்களோட வலீமாவுடைய சாப்பாட்டை அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீங்கள் எல்லாம யாருக்கும் சாப்பிட கொடுக்க வாழ சொல்லி. அவங்க சாப்பிட்டுட்டு துஆ கேட்பாங்க, உங்களுக்கு பாரக்கல்லாஹு லக வ ஜமஅ பைனகுமா பில் கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமையான வாழ்க்கை உருவாக்குவானாக. யார் துஆ கேட்பாரு? வெள்ளவத்த ஓஎஸ்சி அல்ல, அல்லது கஸ்டம் ஆபீசரும் அல்ல, அல்லது இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்யற ஆபீசரும் அல்ல. அவங்க துஆ கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் தான். இனி அவங்க துஆ கேட்டா அல்ஹம்துலில்லாஹ். நபி சொன்னாங்க, உங்களோட சாப்பாட்டை வலீமாவுடைய, உங்களுக்கு கூட்டாளி மாதிரி இருக்கலும், ஏராளமான கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க. உங்களோட கூட்டாளி மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். உங்களோட வாப்பட ஜனாசா அவங்களுக்கு துளிப்பீங்க, நீங்க உங்களோட வாப்பட ஜனாசாவுக்கு உங்களோட கூட்டாளி கொண்டாரா? இதே மாதிரி தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட வலீமாவுடைய சாப்பாட்டை முத்தகீங்கள் எல்லாம யாருக்குமே கொடுக்காதே, நல்லொரு கொடு. சாப்பிடுவாங்க, ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க வட்லாப்பம் அவ்வளவு இனிப்பில்னு சொல்ல மாட்டாங்க, ஆற்றச்சியாலும் வெந்திரன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் துஆ கேட்பாங்க, துஆ கபூலா, துஆ கபூலா. ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யாரும் வந்தாங்களா? ஒரு வயசாளி மனிதர் வந்தாரு, என்ன கேட்டாரு? இப்படித்தான் அடையாளம் அவரை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சொன்னாரு, வீட்டு கதவை மாத்த சொன்னாரு. சொன்னாங்க, வந்தது யாரும் அல்ல, என் வாப்பா வந்துட்டு போயிட்டிருக்கிறாரு மாஷா அல்லாஹ். வீட்டு கதவை மாத்த சொன்ன, கதவை மாத்தி வேலை இல்ல, ஒன்ன மாத்த சொல்லிக்காரு. ஒன்னத்தான் மாத்தணும், ஒன்னத்தான் மாத்தணும். தலாக் சொல்லிட்டாங்க. வாப்பக்கு அந்த அளவுக்கு வழிபட்டாங்க. இது கதையல்ல, புகார்ல வர ரிவாயத் இத சொன்னாங்க. தலாக் சொல்லிட்டாங்க, தலாக். அல்லாவுக்கு நன்றி செலுத்தாத பெண்களோட வாழ்றத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பவே இல்லை. இன்னும் கல்யாணம் முடிச்சாங்க யமன் நாட்டில், இல்ல மிஸ்ருடைய பெண், ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க, வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கை பேச்சு கொண்டிருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஒரு நாள் அல்லாஹ் அனுப்பி வச்சான். கேட்டாங்க, வந்து எப்படி போகுது வாழ்க்கை? எல்லாம் சொன்னாங்க, வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிக்கொண்டே போனான். எல்லாம் நல்ல சொன்ன. மாப்பிள்ள வந்தா சொல்லி, வீட்டு வாசல் படிய மாத்தவான, கதவை மாத்தவான, கதவு மிச்சம் நல்ல முடி சொல்லி வச்சுக்கொள்ள சொல்லி. அதே மாதிரி வந்து கேட்டாங்க, யாரும் வந்தாங்களோ? என்ன சொன்னாங்க? இப்படி சொன்னாங்க, என்ன வாப்ப சொல்லியிருக்கிறாங்க, உன்னை மாத்தவானம், உன்னை வச்சுக்கொள்ள சொல்லி. அந்த பெண்ணுடைய 33வது பரம்பரையில வந்தவங்க தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பெண்ணுடைய 33வது ஜெனரேஷன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய 33வது உம்மம்மா, அது வாப்பம்மா, 33வது வாப்பம்மா. நல்ல யாமிச்சோம், நல்ல தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்னா வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணுவானு. எப்பயும் சொல்லுங்க, அன்றைக்கு அந்த பொம்புல அல்ஹம்துலில்லாஹ் 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 சொன்னதுதான் இன்றைக்கும் அரபியில வாயில் அல்ஹம்துலில்லாஹ் தான். அரபியில விஷயம் கைஃப் ஹாலக் அல்ஹம்துலில்லாஹ், கைஃபல் ஆஹிலா அல்ஹம்துலில்லாஹ், எதை கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். பிசினஸ் எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். தொழில் எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். நோயாளியை பார்த்து கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், எதை கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். நாங்க எப்படி தெரியுமா? இவர் கதை சொந்தாரு, இவருடைய டாக்கெட் ஒரு நாளே $10,000 வியாபாரம் நடந்தா பெரிய செய்தின்றது. அன்றைக்கு வியாபாரம் $15,000 கடந்திக்குது. அப்பயும் சொல்லுவாரு, பரவாயில்லை. என்ன சொல்லுவாரு? பரவாயில்லை. ஒரு நாளும் சொல்ல மாட்டார் அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் நல்ல மண்டி சொல்லி. பரவாயில்லை, பரவாயில்லைன்னு சொன்னாலே நத்தன் விளையங்க மிச்சம் நல்ல மண்டி சொல்லி விளைஞ்ச விஷயம். அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் தந்தத்துக்கு அல்லாஹ் சொல்லுங்க, சுக்ர் செய்யுங்க. ஏராளமான நியமத். வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ற பழக்கத்தை அப்படியே விட்டுடுங்க. ஆண்களும் தான் பெண்களும் தான். மனைவியை பத்தி மாப்பிள்ளை கம்ப்ளைண்ட், மாப்பிள்ளை பத்தி மனைவி கம்ப்ளைண்ட்.
அவர் இப்படி இல்ல, அவர் இப்படி இல்ல, இவர் இப்படி இல்ல, அவர் சொல்ற இவர் இப்படி இல்ல, இவர் இப்படி இல்ல. ரெண்டு பேரும் ஒத்தருக்கு மாறி மாறி வாழ்க்கையில் இது அப்படியே. யாரிடத்தில் இந்த பழக்கம் இருக்குமோ அவங்க ஒரு நாளும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார்ல ரெண்டு இஸ்திக்ஃபார் இருக்குது. நல்லா கேட்டது விஷயத்தை. ஆக முக்கியமான தலையங்கம் இது. இஸ்திக்ஃபார்ல ரெண்டு இஸ்திக்ஃபார் இருக்குது. ஒன்று இருக்குது தண்ட பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யறது. தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யறது. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹாபாக்கள் யார் தெரியுமா? சஹருடைய நேரம் பிந்தின இரவில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செய்றாங்க. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். பிந்தின இரவு சுபஹுக்கு முந்தி உள்ள நேரம். வாழ்க்கையில் நல்லா யாமச்சுக்கோங்க. என்ன சரி நடக்கணுமா, என்ன சரி செய்யணுமா, சுபஹுக்கு முந்தி எழும்புங்கோ, ரவருக்கு முந்தி எழும்புங்கோ, அப்ப துஆ கேளுங்கோ. அந்த துஆ நிச்சயமாக கபூலாகும். ஒரு அமல் சொல்லித்தாரங்க. ஒரு அமல் சொல்லித்தாரன். என்ன சரி ஆகணுமா, நல்ல ஒரு கல்யாணம் முடிச்சோணுமா, நல்லொரு மருமகள் வேணும், நல்லொரு மருமகன் வேணும், நல்ல ஒன்று செய்யணுமா, ஒரு வேலை செய்யுங்க. சுபஹுக்கு முந்தி எழும்புங்க. சுபஹுக்கு முந்தி எழும்புங்க. சுபஹுக்கு முந்திண்டா ஒரு அவருக்கு முந்தி 1.5 அவருக்கு எழும்புங்க. நல்லா உதவி செஞ்சு கொண்டு 4 ரக்காத் தொழுங்க. தொழுது கேட்க வேண்டிய துவாவெல்லாம் எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில கேளுங்க. உங்களோட விஷயத்தை சொல்லி கேளுங்க. அல்லாஹ்வை நல்லா புகழ்ந்துட்டு கேளுங்க. யா அல்லாஹ் நீ இறக்க முடியவன், நீ அன்பு காட்டக்கூடியவன், உன்ட கருணை மிச்சம் விசாலமானது, நீ அவருக்கு விரக்கம் காட்டினாய், இவருக்கு விரக்கம் காட்டினாய், நான் உன்ட அடியான் யா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை, உன்னிடத்துலதான் முறப்பாடு செய்யணும், நீ என்ன கையுட்டாதே யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல கெஞ்சி 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 போட்டு எங்கட தேவையை நாங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம். யா அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை யா அல்லாஹ், அந்த பிரச்சனையை உனக்கு தெரியும் யா அல்லாஹ், இந்த பிரச்சனைக்குரிய வழியை காட்டி யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. துஆ கேட்டுட்டு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. துஆவை கேட்டுட்டு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏன் குர்ஆன் சொல்லுது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். கையில என்ன செய்யுங்க, தஸ்பீஹ் எடுத்து வச்சுக்கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்துக்கு தௌபா இஸ்திக்ஃபார் செய்றேன், மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்தால தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குது யா அல்லாஹ் என்று சொல்லி உணர்ந்து அல்லாஹ் என்ன பேச்சை கேட்கிறான், என்ற பேச்சுக்கு அல்லாஹ் ஆன்சர் பண்றான், என்ற பேச்சு அல்லாஹ் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையில வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்துல அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு பாங்குடைய நேரம் கிட்டவாகுது, இன்னும் பாங்குக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. குர்ஆன் ஷரீஃபை கையில் எடுத்து குர்ஆனை விரிச்சு வச்சு குர்ஆனை பார்த்து ஓதுங்கோ. நீங்க குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டிருக்கக்குள்ள சுபஹுக்கு பாங்கு சொல்லணும். எப்படி? நீங்க குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டிருக்கக்குள்ள சுபஹுக்கு பாங்கு சொல்லணும். அல்லாஹ் சொல்றான் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. சுபஹுடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுக்கு மலக்குமார்கள் குறிப்பாக ஆமீன் சொல்றாங்க. ஆமீன் சொல்றாங்க. வாழ்க்கையில் உருவாக்குது சுன்னத்தை. சுன்னத் உருவாக்குங்க. நீங்க தஹஜ்ஜுக்கு எழும்போணுமா, 1:30 மணிக்கு பாங்குக்கு முந்தி எழும்போணுமா, நீங்க நேரத்தில் தூங்கணும். நீங்க நேரத்தில் தூங்கணும். இன்னைக்கு உம்மத்துல யஹூதிகள் நஸ்ரானிகள் அல்ல, எங்க விரோதிகள் செஞ்ச வேலை தெரியுமா? ராவைக்குத்தான் எங்களை ஹயாத் ஆக்கிட்டாங்க. ராவைக்குத்தான் நாங்க ஹயாத். எல்லாம் வேலை செய்ய ராவைக்குத்தான். ஷாப்பிங் செய்யும் ராவைக்கு செய்யணும், சாப்பிடும் ராவை புகையிலும், எல்லாம் ராவை செய்யலாம். நீங்க ராவைக்கு மிச்சம் லேட் ஆகி படுத்தா யாருக்கு அப்ப தஹஜ்ஜுத் தொழணும், யாருக்கு துஆ கேட்கணும்? சுபஹ் தொழுதாலே பெருஞ்செய்தி, சுபஹ் தொழுதாலே பெருஞ்செய்தி. வாழ்க்கையில் உருவாக்குது சுன்னத்தை. அமல் செய்வோம், இதை செய்வோம். நம்பிக்கையோட கேளுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். நம்பிக்கையோட அல்லாஹ் உதவி செய்வான். நம்பிக்கையோட எந்த பிரச்சனைக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். ஒன்று இருக்குது, தண்ட பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யறது அல்லாஹ்க்காக விருப்பமானது. அல்லாஹ் சொல்றான் யார் இஸ்திக்ஃபார் செய்வாங்களோ அவங்களை தண்டிக்க மாட்டேன், நான் சோதிக்க மாட்டேன். وما كان الله ليعذبهم وانت فيهم وما كان الله ليعذبهم وهم يستغفرون. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் நான் அவங்களை அழிக்க மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இது எங்கட பாவத்துக்கு. இரண்டாவது ஒன்று இருக்குது இஸ்திக்ஃபார் செய்யறது. இதை வாழ்க்கையில கடைப்பிடிங்கோ.
ஏண்ட பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யறது போல மற்ற முஸ்லீம்களுடைய பாவத்துக்கு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வோம். எங்கட பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யறது போல யாரோட பாவத்துக்கு? மற்றவங்களோட பாவத்துக்கு. இந்த ஃபேனை போய் போடுவோமா? என்ன தொழுகைக்குமா? தஹஜ்ஜத் அல்லாஹ் அல்லது ஸலாத்துல் ஹாஜா தேவைக்கு தொழுவோம். எங்கட பாவத்துக்கு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யறது போல, எங்கட பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது போல பிற முஸ்லீம்களுடைய பாவத்துக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். இதை வாழ்க்கையில் கடைபிடிச்சோம். ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்ய கண்டீங்க, ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்ய நான் கண்டேன், நீங்க கண்டீங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க? இப்ப ஒருத்தர் ஒரு பாவம் செய்யறாரு, ஒரு தவறை செஞ்சு கொண்டு இருக்கிறார். நாங்க கண்டோம் ஒருத்தர் கையில ஒரு போத்தல் எடுத்து குடிச்சு கொண்டு இருந்தார். நாங்க கண்டோம் ஒருத்தர் ஒரு மஹரம் இல்லாத ஒரு பெண்ணோட போய்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தெரியுமா இது ஒரு பாவத்துக்கு தான் போறாரு. நாங்க என்ன செய்யணும்? இப்ப நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. நான் ஒரு முஸ்லிம், எனக்கு ஒரு இஸ்லாம் இருக்குது, எனக்கு இஸ்லாம் வழிகாட்டிக்குது. இந்த கட்டத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும், இந்த கட்டத்தில் நான் எப்படி என்ன ஆக்கி கொள்ளணும்? சுப்ஹானல்லாஹ். இதை கொண்டு வாங்க வாழ்க்கையில, இதை கொண்டு வாங்க வாழ்க்கையில. ஒன்றுக்கதே ரெண்டு வேலை செய்யலாம். ஒன்றுக்கதே என்னமோ நாங்க சந்திர மண்டலத்துக்கு போன மாதிரி ஒரு பாவத்தை கண்டுபிடிச்சிடும். இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு என்ன செய்யலாம்? ஒரு பெரிய ஒரு சினாரியோ ஒன்றே கொண்டு போகலாம். இதை வச்சு என்ன செய்யலாம்? பெரிய ஒரு படம் ஒன்றே நடிச்சிடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு முஸ்லிமான மனிதர் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை 4 பேருக்கு மத்தியில நாங்க அதை பேசி, நாங்க அதை கதைச்சி, நாங்க சும்மா அதை கொண்டு இன்பம் கொண்டாடுவோம் என்றிருந்தால், படைச்ச ரப்பின் மீது ஆணையாக எந்த பாவத்தை பத்தி நாங்க பேசினோமோ அந்த பாவத்துக்குள்ளவனாக என்ன ஆக்காம அல்லாஹ் மௌத்தாக்கவே மாட்டான். அந்த பாவத்துக்குரியவனாக அல்லாஹ் என்ன ஆக்குவான். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, இத வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ. ஒத்தனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணினா அல்லாஹ் என்ன கிரிட்டிசைஸ் பண்ண வைப்பான். நான் பழிச்சா அல்லாஹ் என்ன பழிக்க வைப்பான். மன் லாம லீம, யாரு பழிக்கிறானோ அவன் பழிக்கப்படுவான். ஒருத்தருடைய பாவத்தை கண்டீங்க, ஒரு நாளும் ஒன்று நினைச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, உங்கள்கிட்ட எல்லாம் கேட்க போறதும் இல்ல. ஒரு நாளும் கண்டா கண்ணை பொத்திக்கோங்க. அப்படி அல்லாஹ் ஹதீஸ்ல குஸ்ல கேட்கிறான், ஆதமுடைய மகனே, உன கண்ணுக்கு மேல 2 திரையை போட்டிருக்கிறேன், அந்த பாவத்தை கண்ட சந்தர்ப்பத்தில் கண்ணை பத்திக்கொள்ள தெரியுதா உனக்கு? கண்ணை பத்திக்கோங்க, கண்ணை பத்திக்கோங்க, கதவை மூடிடுங்கோ, திரை இழுத்துடுங்கோ, தண்ட பாவத்தை தேடி போவான். இது ஒரு முறைக்குது. 2வது முறைக்குது, ஒருத்தர் பாவத்தை செய்ய கண்டுட்டீங்க, ஒருத்தர் பாவத்தை செய்ய கண்டுட்டீங்க. நீங்க திடீரென்று ரூமுக்கு போனீங்க, அவர் என்ன செய்தாருண்டா ஸ்கிரீனுக்கு முன்னால எதையோ பார்த்து கொண்டிருக்கிறார், பார்க்க கூடாதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க திடீரென்று கண்டீங்க, ரோட்ல பாக்குறீங்க, சிக்னல் நிக்கிறீங்க, பக்கத்து வாகனத்துல உங்களுக்கு தெரிஞ்சவரு ஏதோ ஒரு அமைப்புல போய் கொண்டிருக்கிறாரு. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு நசீவாக்குவானாக, உங்களுக்கு நசீவாக்குவானாக. இதை கண்டோம், கண்டதுமே நீயத்தை வச்சுக்கோங்க, இதை யார்கிட்டையும் பேசக்கூடாது. யா அல்லாஹ், இதை நான் மறைச்சிட்டேன், என்னே மறைச்சிடியா அல்லாஹ், என்னே மறைச்சிடியா அல்லாஹ், எனக்கிட்ட குறைக்குது, நான் இவனை மறைச்சிடன் யா அல்லாஹ், என்ன நீ மறைச்சிடியா அல்லாஹ். ராவையில் எழும்புங்கோ, உங்களோட மனைவிக்கும் தெரியா, 2 ரக்காத்து தொழுங்கோ, ஸலாத்து தௌபா, உங்களுக்கு அல்ல, யாருக்காக வேண்டி? அந்த நபருக்காக வேண்டி 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ், ஓண்ட அடியார் யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான மனிதர் யா அல்லாஹ், நல்ல மனிதர் யா அல்லாஹ், நல்ல குணமைக்குது யா அல்லாஹ், நல்ல பண்பைக்குது யா அல்லாஹ், அவர் இப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்ட கண்ணின் யா அல்லாஹ், அவருக்கு தௌபாவை நசீபாக்கிறியா யா அல்லாஹ், அவருக்கு பாவ மன்னிப்பு நசீபாக்கிறியா யா அல்லாஹ், அவரை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், அவரை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ் இந்த அல்லாஹ்ட்ட நாங்க துஆ கேட்போம் என்றிருந்தா, மலக்குமாறு சொல்றாங்க, உன் 7 பரம்பரை அல்லாஹ் பாதுகாத்துட்டான்னு சொல்லி, உன் 7 பரம்பரை அந்த பாவத்தை விட்டும் பாதுகாத்துட்டான்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஅஃபு அன்ஹும், நீங்க மக்களை மன்னிங்கோ. மன்னிக்கிறது மட்டுமல்ல, வஸ்தக்ஃபிர் லஹும், நீங்க ராவேல் எழும்பி அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்யுங்க. தண்ட பாவத்தை போல மத்தவண்ட பாவத்தை பாருங்க. தண்ட பாவத்தை போல மத்த முஸ்லீம்களுடைய தவற பாருங்க. ஏண்ட பாவம் நான் செஞ்சிட்டேன், இதை யாரும் காண்றத நாங்க விரும்புவோமா வாப்பா? நாங்க போய் சொல்லுவோமா? இதே போலத்தான் மற்றவண்ட பாவத்தை நான் மறைப்பேன், நான் பேச மாட்டேன். நோ வே, பேசவே மாட்டேன். ஏண்ட பாவத்தை நினைச்சு அல்லாஹ் கழுகிறது போல மற்றவண்ட பாவத்தை நினைச்சு அல்லாஹ் இடத்துல நான் அழுவேன். இதான் இஸ்லாம் சொல்லித்தார் இஸ்திக்ஃபார். இதான் இஸ்லாம் சொல்லித்தார் இஸ்திக்ஃபார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டவங்களுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலேயே அவங்க சொல்லிட்டாங்க, நான் மன்னிச்சு கொண்டுட்டேன் வாப்பா, உங்களை மன்னிச்சு கேட்டாச்சு, உங்களை நான் மன்னிச்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பும் கேட்டாச்சு. செய்யுங்க வாழ்க்கையில். இதான் இஸ்லாத்துடைய பியூட்டி, அழகு. இதுதான் அழகான இஸ்லாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது இஸ்திக்ஃபார். தௌபாண்டா என்ன? தௌபாண்டா என்ன? இஸ்திக்ஃபார் என்றா, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சேன் என்ன மன்னிச்சு கொள்றோம். தௌபான்னு சொன்னா அல்லாஹ்ட்ட சொல்றோம், சத்திய பிரமாணம் செய்றோம், வாக்குறுதி கொடுக்கிறோம், யா அல்லாஹ் கழுத்து துண்டானாலும் அந்த பாவத்தை மறுவ திருப்பி செய்ய மாட்டேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே கலப்படம் இல்லாத உறுதியான தௌபாவாக நீங்க தௌபா செய்யுங்க. அந்த பாவத்தை மறுவ நான் செய்யறில்ல, கழுத்து துண்டாகட்டும், எனக்கு ஒரு கஷ்டம் வரட்டும், எனக்கு ஒரு சிக்கல் வரட்டும், எனக்கு ஒரு பிரச்சனை வரட்டும், இல்ல நான் தௌபா செஞ்சாச்சு, இந்த பாவத்தை மறுவ நான் செய்யறது இல்ல. தௌபா செய்யுங்க. உறுதியா எடுங்க, உறுதி, ஸ்ட்ராங் டிசிஷன். இந்த பாவத்தை நான் செய்யறது இல்ல, இந்த பாவத்துக்கு இதுக்கு பிறகு என்னால் நடக்க முடியாது. உறுதி முடியும், நான் செய்யறில்ல. நாங்க வருவோம் ஜோஸ்ல, இதுக்கு பிறகு செய்யறில்லைன்னு சொல்லி 2 நாளை பிறகு பார்த்தா என்ன செய்யும்? அதிகமான மக்கள் பாவம் செய்யற காரணம் தெரியுமா என்னன்னு சொல்லி? பாவம் செய்யறதான் காரணம் சொல்லுவோம். என்வாயர்மெண்டுடைய சைடு எஃபெக்ட். இதன் காரணம் என்வாயர்மெண்ட். ஒத்தனை பாவியாக மாத்துறது என்வாயர்மெண்ட் தான், சூழல். ஒத்த சூழல். மனிதன் நல்லவன், மனிதன் பாவம் செய்யல, மனிதனை பாவியாக மாற்றுவது மனிதனுடைய சூழல். நாங்க சொல்லுவாங்க என்ன, கூட்டாளி மாறு, கூட்டாளி மாறு. உங்களோட நல்ல கூட்டாளி மாறாய்க்கோங்க. ஒரு நாள் நீங்க தவறு செய்ய மாட்டீங்க. ஒருத்தர் போறார் 4 மாசம் ஜமாத்துல, மாஷா அல்லாஹ் திருந்தி வந்தார். திருந்தி வந்தார். எங்கட ஊர்ல நடந்த, எங்கட ஊர்ல மக்கள் வந்து எல்லாரும் பேசினாங்க, மாஷா அல்லாஹ் தௌபா செஞ்சிட்டாரு, பாருங்க வாப்பா இப்படிப்பட்டால் 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 இப்படிப்பட்டால். 15வது நாள் 16ஆம் நாள் மறுவ அதே தண்ணியை மறுவ போட்டார். ஏன் காரணம்? கூட்டாளி மாறு, கூட்டாளி. ஒவ்வொரு உம்மாம் ஒவ்வொரு வாப்பாம் ரெஸ்பான்சிபிள் எதுக்கு தெரியுமா? என் மகண்ட கூட்டாளி மாதிரி யாரு பாக்குறது, என் புள்ளைய கூட்டாளி யார், என் புள்ள யாரோட மூவ் ஆகுது, என் புள்ளை மூவ் ஆகக்கூடிய மக்களுடைய பிஹேவியர்ஸ் என்ன, என் புள்ள அதிகமா போற ஊடு என்ன ஊடு, எந்த வீட்டு போகுது, எந்த வீட்டு போகுது, என் புள்ள சேர்ந்து என்ன செய்யுது. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்ட கூட்டாளிக்கு 3 சிவத்திக்கணும். உன்ட கூட்டாளிக்கு 3 சிவத்திக்கணும். யாருடைய கூட்டாளிக்குனா ஒவ்வொருத்தருடைய கூட்டாளிக்கு 3 சிவத்திக்கணும். கூட்டாளி மாதிரி எல்லாருக்கும் நிற்கும். நபிக்கு இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூட்டாளி மாதிரி இருந்தாங்க. நண்பர்கள் கூட்டாளி எல்லாருக்கும் இருப்பாங்க, பெண்களுக்கும் இருப்பாங்க, பெண்களுக்கும் இருப்பாங்க. கூட்டாளின்னு சொன்னா 3 விஷயம் இருக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை முதலாவது அவரை பார்த்தோனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது. மாஷா அல்லாஹ், நல்ல மனிதர். ஏன் நான் தஹஜ்ஜத் தொழுகிறாள் அல்ல, என்ற கூட்டாளி தஹஜ்ஜத் தொழுகிறாரே, மாஷா அல்லாஹ் நிச்சயமாக சொல்லுவேன், ஒரு நாள் என்னே அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழக்கூடியவனாக ஆக்கிடுவான். நான் கிளப்புக்கு போறல வாப்பா, நைட் கிளப்ஸ்க்கு போற பழக்கமே எனக்கிட்ட இல்ல. என் கூட்டாளி மாரெல்லாம் அங்குள்ளாக்கள் தான் என்றால் உங்களை அறியாமலேயே நீங்க அங்க போய்த்து சேருவீங்க இன்ஷா அல்லாஹ். கூட்டாளி மாற புறக்கிக்கும் நல்ல ஆக்களை பார்த்து
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன செய்ய தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட கூட்டாளி நசீபாக்குவானா? ரெண்டாவது சொன்னாங்க, அவர் பேசினா ஓண்ட நாலேஜ கூட்டும். சும்மா வச்சா 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 இல்ல, அவரோட பேசினா ஏதோ நாலேஜ் கூடுது, இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அறிவு கூடுது, என்லைட்மெண்ட் ஆகுது, கொஞ்சம் பிராவுடா யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. என்ன செய்யுங்க? அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களோட கூட்டாளி ஆயிக்கோங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்லல, யாரோட பேசினா யாருடைய பேச்சு அவருடைய பேச்சோட இல்ம கூட்டுது, அறிவை கூட்டுது, நாலேஜ கூட்டுது. மூணாவது சொன்னாங்க, யாருடைய அமல கண்டோன்னே ஆகிரம் ஞாபகம் வருகிறதோ அப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கோங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் கல்குலேட் பண்ணி பாருங்க, ஏண்ட கூட்டாளி மாதிரி யாரு? அவங்கள பார்த்தோன்னு என்ன ஞாபகம் வருது? அவங்கள பார்த்தோன்னு ஞாபகம் வருகுது, எனக்கு டேக்குது டொயோட்டா கொரலா உண்டு தான், இவன் டேக் என்ன லெக்ஸஸ். சுப்ஹானல்லாஹ். இது வாப்பக்கும் உள்ள நோய், புள்ளக்கும் உள்ள நோய். இதே நோய் வாப்பக்கு மீக்கு, இதே நோய் புள்ளக்கு மீக்குது. நாங்க எல்லாரும் பார்க்கிறோம், மகனை செக் பண்ண சொல்லி, மகனை மட்டும் செக் பண்ண வேணும், உங்களே செக் பண்ணி பார்த்துவோங்க. உம்மை நினைச்சல யாரு? உம்மை நினைச்சல யாரு? என்ன மகனைத்தான் செக் பண்ணணும். உம்மா யோசிக்கணும், உண்மையா செக் பண்ணி பார்க்கணும். வேண்ட கூட்டாளி மாறி யாரு? என்ன கூட்டாளி மாறி என்ன நோனக்கு எனக்கு ஒவ்வொரு ஒரு நாளை கோல் போடுறாக்கள் யாரு? டெலிபோன்ல பேசுறாக்கள் யாரு? என்ன பேசுறாங்க? இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க தெரியுமா? என்ன 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 ஷர்ட் சொல்றதுக்கு? என்ன ஷர்ட்? விமன் ஷர்ட் அளிக்குது. அங்க இருக்கக்கூடிய அதிகமான பெண்கள் அங்க போற காரணம் பெண்களால தான். ஹஸ்பண்டை விட்டுட்டு வாங்க, அங்க நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்குன்ற. இது நடக்குது, உண்மை. இது இது யாருக்கும் சிரிச்சவான இது உண்மை வாப்பா, இது உண்மை. அதுக்கு ஜஸ்டிஸ் யாக்களிக்கிறாங்க. எனக்கு என் ஹஸ்பண்டால பிரச்சனை ஒரு கஷன்னா போதும், ஏன் அடிமையாய்க்கிறாய்? we have a freedom, you can enjoy the life, you will get all kind of benefits, they will take care of you as your parents. இப்ப இவன் பாப்பா ஒன்றும் சந்தேகம் இல்லை, இவனுக்கு என்ன எதனால சோறு சமைச்சோம். கூட்டாளி மாறு, கூட்டாளி. என்ன கூட்டாளி யாரு? You tell me who your friend is, I will tell you who you are. இது ஹதீஸ். இது ஹதீஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மகளுக்கு ஒரு ப்ரொபோசல் பார்க்கக்குள்ள நீங்க மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கத்தான் வேணும். சொன்னாங்க, நீங்க டைரக்டா போயிட்டு மாப்பிள்ளைய பத்தி கேட்க வேணும். நீங்க டைரக்டா போயிட்டு யாரை கேட்க வேணும்? மாப்பிள்ளைய பத்தி கேட்கணும். அஸ்ரஜ் யார், எப்படிப்பட்டவன் கேட்க வேணும் பத்தி யாரும் சொன்னாங்க. அஸ்ரஜுடைய கூட்டாளி மாறு கேட்க முடிச்சு. யாரும் கூட்டாளி மாறு, இவர் யாரோட புலங்குறாரு, இவருடைய பிஹேவியர் பற்றி கேட்டா அது சரியில்லை, அது வந்துட்டு அது ஒரு பேட் அது கொடுக்கும். பயிற்சி கேளுங்க, இன்னும் இவருடைய கூட்டாளி மாறு யாரு? இவர் யாரோட மூவ் ஆகுறாரு? இவர் யாரோட புலங்குறாரு? சுப்ஹானல்லாஹ். புலங்கக்கூடிய ஆக்களை சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? அவர் அப்படியே அடையாளம் கண்டுகொள்ள இவர் தான் சொல்லி நல்ல வாழ்க்கையா வாழ்க்கை. இந்த விஷயத்தை ஆக முக்கியமான டாபிக் இது. தௌபா செய்யுங்க. தௌபா. மனிதன் பாவம் செய்யறது என்வாயர்மெண்டால தான். சிக்கல் பிடிக்கிறாங்க இன்றைக்கு மக்கள். எதன் காரணமாக? என்வாயர்மெண்ட். வாப்பா குடிக்கிறாரே, வாப்பா நினைச்சு வாப்பா குடிச்சு கொண்டு சொல்ற, நீ குடிக்காதன்னு சொல்லி எப்படிக்கும்? மகன் தான் சப்ளை பண்ற வாப்பாக்கு, ஆனா வாப்பா இழுக்கிறாரு யாருக்கு? முன்னுக்கு, மகனுக்கு முன்னுக்கு. ஆனா ஆர்டர், நீ குடிக்காதே. இது என்ன வாப்பா? இது நியாயம்? இது என்ன நியாயம்? இது நீங்க வாப்பா என்ன சொல்லணும்? நானும் குடிக்கல, நீனும் குடி வாப்பா. ஏன் ஒழிச்சு குடிக்க போறாய்? ஏன் ஒழிச்சு குடிக்க போறாய்? நீ குடிக்கத்தான் போறாய். வாப்பாட்ட இருந்தா மகன்கிட்ட தானாக வரத்தான் செய்யும். அன்றைக்கு சொன்னேன், நான் போய் பேசுறேன், என் மகன் சும்மா போய் பேசுவான். ஒரு நாளும் செய்யவானும் இதெல்லாம்.
நல்ல கூட்டாளி, நல்ல நண்பர்கள். மாஷா அல்லாஹ். பாவம் நடக்கிறது என்வாயர்மெண்ட் தான். என்வாயர்மெண்ட். நல்ல மாஹோல்ல வாழ பழகுங்க. நல்ல மாஹோல்ல வாழ பழகுங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, பக்கத்து வீட்டுக்காரனால நீங்க பாவம் செய்றீங்க என்றிருந்தால் அந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வாரது ஹிஜ்ரத் சொல்லி. ஹிஜ்ரத். என்ன நேபர் இருக்கிறாங்க, எனக்கு என்ன நேபரோட கொஞ்சம் என்னை கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கஷ்டம். என்ன நேபர் அவ்வளோ ஒழுக்கமுள்ள மறுவாதுள்ள ஆக்கர் அல்ல. இங்க இருந்தா எனக்கும் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளேடா, என் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளேடா. நாங்க ஒரு வேலை செய்வோம், இந்த வீட்டை வித்துட்டு நாங்க இன்னும் ஒரு வீட்டுக்கு போய்த்திருவோம். இதுக்கு சொல்றது ஹிஜ்ரத் சொல்லி. இதுக்கு சொல்றது ஹிஜ்ரத். ஏன் நீங்க நீங்க ஒரு இடத்துக்கு பழகிட்டீங்க, உங்க அட்ரஸ் எல்லாருக்கும் தெரியும், நீங்க அந்த இடத்துல அழகா கம்ஃபர்டபிள் ஆயிக்கிறீங்க. வெறுமனே பாவம் நடக்குது, இதுல பாவத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுக்கு பாவத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்ற ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக அந்த இடத்தை விட்டு நீங்க ஷிஃப்ட் ஆவீங்க என்றிருந்தால் அதுக்கு பேர் ஹிஜ்ரத். மனிதன் பாவம் செய்வது மாஹோலால. சொன்னாங்க மாஹோல், நல்ல மாஹோல் வச்சுக்கோங்க. பாவம் செய்றீங்க, தௌபான்னு சொன்னா செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட சொல்றீங்க, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்ன கழுத்து துண்டானாலும் இந்த பாவத்தை நான் திருப்பி செய்ய மாட்டேன். இதை உறுதி கொள்ளுமா. இதுக்கு தௌபா. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுதான் தௌபா செஞ்சிட்டேன், இதுக்கு பிறகு பிரச்சனைக்கு இல்லை. நான் முடிக்கிறேன் ஒன்றே ஒன்றை சொல்லி. ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, 120 வருஷம் வாழ்ந்தாங்க. 120 வருஷம். அவங்க சொல்றாங்க, நான் சரியா 60 வருஷம் குஃப்ர்ல வாழ்ந்தேன், 60 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தேன். என் லைஃப்ல முதல் பார்ட் குஃப்ர்ல, இரண்டாவது பார்ட் இஸ்லாத்துல. அவங்கள பத்தி வந்தீங்க என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இருக்குது. என்ன சரித்திரம்டா, அவங்களோட உம்மா அவ பிரெக்னண்டா இருக்கக்குள்ள காபத்துல்லா உள்ளுக்கு போனா ஒரு வேலைக்கு. காபத்துல்லா உள்ளுக்கு தான் 360 விக்கிரகங்கள் வைக்கப்பட்டது. அந்த விக்கிரகங்களை வச்சு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ உள்ளுக்கு போனா, காபத்துல்லா உள்ளுக்கு போனா வேலைக்கு, அவ உள்ளுக்கு பெய்த்து இருக்கக்குள்ளேயே அவக்கு அங்க பிரசவம் ஏற்பட்டு புள்ளைய அங்க பெற்றெடுத்துட்டான். காபத்துல்லா உள்ளுக்கு கிடைச்ச புள்ள இது. காபத்துல்லா உள்ளுக்கு கிடைச்ச ஹக்கீம் இப்னு ஹிஸாம். இவர் ஒரு நாள் வந்தார் நபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்குது, என்ன சரி தாங்களேன்னாங்க. கையை நீட்டினாங்க, சுவால் பண்ணினாங்க, நபி கொடுத்தாங்க, எடுத்து கொடுப்போம். ரெண்டாவது கேட்டாங்க, இன்னும் நாள் போகல, மறுவ வந்து கேட்டாங்க, அப்பேன் கொடுத்தாங்க. மூணாவது முறை வந்து அப்பேன் கேட்டாங்க, கொஞ்ச நாளே போற கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹக்கீம் ஹக்கீம் கேட்பதாக இருந்தா அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாம யாருக்கும் கை நீட்டாதே. யாரு யாசகத்துடைய கதவை துறப்பாங்களோ அல்லாஹ் அவனுக்கு வறுமையின் கதவை திறந்துடுவான். ஒரு நாளும் யாசகம் கேட்க வேண்டாம், யாசகம் கேட்க வேண்டாம். நான் ஒன்று சொல்றேன், மன்னிச்சுக்கோங்க, நான் உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாசகம் என்றது அரசாங்கத்தில் போயிட்டு கை நீட்டுறதும் யாசகம் தான். யாசகம் என்றது அதுக்கு நான் தகுதி இல்லை, அதுக்கு எலிஜிபிள் இல்லை, அந்த கேட்டகரியில் நான் வாரன் இல்லை. நான் என்ன மாற்றி கேட்கிறேன் இருந்தால் நானும் அதுக்குரிய வந்தேன், யாசகம் கேட்கிறேன். இந்த யாசகத்தை கொண்டு அல்லாஹ் ஒரு நாளும் செல்வந்தனாக ஆக்க மாட்டான். யாரு யாசகத்தினுடைய கதவை துறப்பானோ அல்லாஹ் அவனுக்கு வறுமையின் கதவை திறந்துடுவான். வடவித்து பென்ஸ் வாங்கிறாங்க ஆக்கள். எது வித்து? வடவித்து பென்ஸ் வாங்கிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். வடவித்து இன்றைக்கு வடையில் ஆரம்பிச்சவங்க இன்றைக்கு பெட்டாலிக்கிறாங்க, பெரிய பருப்பு வியாபாரி. என்ன வியாபாரி? அவங்க சொல்லுவாங்க, நாங்க 15 வருஷத்துக்கு முந்தி பஸ் ஹோல்ல ட்ரெயினுக்கு என்ன வித்தோம்? வடை வித்து அந்த வடையை பருப்பாக்கி அந்த பருப்பெண்ணத்தை மார்க்கெட்ல ஹோல்சேல்ல வாங்கி அந்த ஹோல்சேல் வியாபாரியாக மாறி அதுக்கு பிறகு நாங்க தான் இன்றைக்கு லீடிங் பருப்பு வியாபாரி. இப்ப இருக்கிறாங்க பாப்பா. வடை வியாபாரி பென்ஸ் ஓடுறாரு, ஆனா பிச்சை வாங்குறவன் ஒரு நாளும் பணக்காரன சத்தம் காட்ட மாட்டீங்க. அவங்களோட கலெக்ஷன் பெரிய அமௌண்ட்.
லேஸ் இல்ல. சொன்னாங்க ஹக்கீம் இப்னு ஹிஸாம், நீ யாசகத்தினுடைய கதவை திறந்தா அல்லாஹ் உனக்கு வறுமையின் கதவை திறப்பான். செஞ்சாங்க, தௌபா உண்டு. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட சொல்ல போறேன், இந்த கை இதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஹஸானாவுக்கு முன்னால அல்லாம யாருடைய ஹஸானாவுக்கு முன்னாலேயும் இந்த கையை நீட்ட மாட்டேன், இந்த கை நீட்டப்பட மாட்டாது. ஹலாஸ், தௌபா செஞ்சாங்க. எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்குது, நபியினுடைய காலம் முழுக்க மறுவ திரும்பி வர இல்லை, யார்கிட்டையும் கேட்கல. ஒட்டகத்தில் போய் கொண்டிருப்பாங்க, சாட்ட கீழே விழுந்தாலும் ஒட்டகத்திலிருந்து இறங்கி வந்துதான் எடுப்பாங்களே தவிர அதுக்கு யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க எடுத்தாங்கன்னு சொல்லி. ஏன் அதை பொறக்கி அவர் கொடுத்தாலும் நான் இந்த கையை நீட்டுன்னு வாங்குறதுக்கு வாங்க மாட்டேன். அபூபக்கருடைய காலம், சித்தீக் ரலியல்லாஹு 2 மாசம் 2 வருஷம் 5 மாசம் வரல, கேட்கல. உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல கனிமத்துடைய பொருட்கள் எல்லாம் வந்து குமிஞ்சிருக்குது, என்ன செய்யணும்னு தெரியாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவருடைய கணக்கு புள்ளியை கூப்பிட்டு, ட்ரெஷரரை கூப்பிட்டு, இந்த சல்லி எல்லாம் பங்குட்டு சஹாபாக்களை கேட்டகரைஸ் பண்ணி, பத்ருடைய சஹாபாக்கள், உஹதுடைய சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்குடைய குடும்பம், உஹதுடைய சஹாபாக்குடைய குடும்பம், ஃபத்ஹ் மக்காவுக்கு முந்தி உள்ளவங்க, ஃபத்ஹ் மக்காவுக்கு பிந்தி உள்ளவங்க, முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் எல்லாரையும் லிஸ்ட் பண்ணினாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அத்தனை பேரையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அத்தனை பேருக்கு அத்தனை சாமானை பங்கிட்டு கொடுத்தாங்க. சொன்னாங்க, இதை வெச்சமான குடும்பம்னு சொல்லி. கணக்கு புல வந்து சொன்னாரே, எல்லாருடைய பங்கையும் கொடுத்துட்டேன், ஹக்கீம் இப்னு ஹிஸாமுடைய பங்கு மட்டும் மிச்சம் வைக்குது. எத்தனையோ முறை செய்தி அனுப்பினேன், வர சொல்லி வாரார் இல்ல. நான் என்ன செய்யன்னு கேட்டார். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா செய்தி அனுப்பினாங்க, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. அவர் வந்தாரு, வந்து சொன்னார், என்ன ஹக்கீம் உன்ட சொத்து இங்க இருக்கு, எடுக்கலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் தௌபா செஞ்சிருக்கிறேன், என்ற கை அல்லாஹுடைய ஹஸானாவுக்கு முன்னால அல்லாம யாருடைய ஹஸானாவுக்கு முன்னாலே இந்த கையை நீட்ட மாட்டேன், இந்த கை நீட்டப்பட மாட்டாது. இந்த கை உழைத்து சம்பாதிக்கும், இந்த கை தேடி தின்னும் இன்ஷா அல்லாஹ், இந்த கை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும், இந்த கை ஒரு நாளும் யார்கிட்ட நீட்டப்பட மாட்டாது. அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானா. தௌபா செஞ்சங்க, தௌபா, இதுக்கு பேர் தௌபா. நான் ஜும்மால சொன்னேன், தௌபான்னு தெரியுமா? தௌபாண்டா முஸ்லிம்ல ரிவாயத் வருது. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களுக்கு சொல்ற கேட்டுக்கோங்க, தௌபான் என்னன்னு சொல்லி. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா நேற்று சொன்னேன், நபியினுடைய சாச்சா ஹம்சா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பனிய பொழுதுட்டாங்க, வஹ்ஷி தான் கழுத்துல வெட்டினாரு, பனிய பொழுதுட்டாங்க, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. ஹிந்தான்ற பெண் நேரே போனால் கையில் ஒரு கத்தி எடுத்துக்கொண்டே நெஞ்ச பொளந்தாள். அப்படியே ஹம்சாவுடைய நெஞ்ச பொளந்தாள், காது 2 வெட்டினாள், மூக்க அறுத்தாள், சித்திரவதை. அந்த அளவுக்கு அவளுக்கு கோபம், அவளுக்கு அவ்வளவுக்கு வெறி. அந்த பொம்பளை என்ன செஞ்சா, இந்த நெஞ்ச பொளந்தல். எங்கட பெண்களுக்கு கோழி அறுக்கிறண்டாலே பயம் வாப்பா, ரத்தத்தை காணையில கண்டு அவங்க மயங்கி விழுந்தாச்சு. ரத்தம் காணேலா, கபரிஸ்தான் போற எப்படி வாப்பா சொன்னாங்க. கபரிஸ்தான் பெண்கள் போகக்கூடாது. ஏன்? சாஃப்ட் வீக்னஸ், வீக். அந்த ஹிந்தான்ற பெண் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கூடிய ஹம்சாவுடைய நெஞ்ச பொளந்து ஈரக்கொலைய நெஞ்சா எடுத்தாள். ஹதீஸ் இப்படியே வந்திருக்குது, நபிக்கு முன்னால் அந்த ஈரக்கொலை எடுத்து சப்பி துப்பினாள். அவள் எவ்வளவு கட்ஸ். அந்த கட்ஸை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க பாப்போம். ஈரக்கொலைய சப்பி துப்பினான். அவ்வளவுக்கு அவளுக்கு கோபம். ஏண்டா பத்ரு போர்ல அவட முக்கியமான ஒரு ரிலேட்டிவ் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த பெண் பழி வாங்கினாள். இதே பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள், கலிமா சொன்னாள், தௌபா செஞ்சாள், நல்ல பெண்ணாக மாறிவிட்டாள், முஸ்லீமாகி விட்டாள். அவ ஒரு நாள் வாரா நபிட்ட, முஸ்லிம்ல ரிவாயத் வருகிறதே, தண்ட மகனையும் கூட்டிக் கொண்டு, சின்ன புள்ள முஆவியாண்டு பேரே, அவரையும் கூட்டிக் கொண்டு இந்த ஹிந்தான்ற பெண்மணி நபிட்ட வாரா, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு ஃபத்வா ஒன்று தாங்கோ. என்ன தெரியுமா ஃபத்வா? ஆச்சரியமான ஃபத்வா. தாய்மார்களே, சகோதரிகளே, ஆச்சரியமான ஃபத்வா இது. கேட்டாங்க, என்ன மாப்பிள்ளைக்கு யாரே, அவர் ஒரு கஞ்சன், லோபி, நப்பி, பணம் தாரார் இல்ல, செலவுக்குரிய பணத்தை தாரார் இல்ல, கொஞ்சம் சல்லி தாராரு, ஆனா அது போதா, எங்கட வாழ்க்கை செலவு கஷ்டமாக இருக்குது. யா ரசூலல்லாஹ்
நீங்க அனுமதி குடிப்பீங்கன்றா என்ன மாப்பிள்ளை சேப்பில கைய போட்டு எனக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கொள்வேன், அனுமதி குடிப்பீங்களான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதி மா லகி வலி வலதிகி பில் மஅரூஃப், உனக்கும் உன்ட புள்ளைக்கும் எவ்வளவு நாளாந்த செலவுக்கு தேவையோ அதை மட்டும் உனக்கு எடுத்துக்கொள்ள ஏழும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா கொடுத்தாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் எடுத்தாங்க. இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், களிமா சொல்றதுக்கு முன்னால, தௌபா சொல்றதுக்கு முன்னால ஒரு அந்நிய ஆணுடைய நெஞ்ச பொளந்து ஈரக்கொலைய கையில் எடுத்து சப்பி துப்ப கட்சுள்ள பெண் தௌபா செஞ்சதுக்கு பிறகு சொல்றா, ஏண்ட சல்லி எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை சேப்புல போட்டு காசு எடுக்கும், யார் அனுமதி வேணும்? மார்க்கத்துடைய அனுமதி வேணும், நபியினுடைய அனுமதி. இதுக்கு பேர் தௌபா, இதுக்கு பேர் தௌபா. இந்த தௌபா செய்யுங்க. தௌபா செய்யறதுக்கு இன்னும் ஒன்று வேணும். ஒன்று பாவத்தை மறுவ நினைச்சு பார்க்க மாட்டேன், இன்னும் ஒன்று வேணும். ஞாபகம், நான் இப்ப பேச போற டாபிக் இருக்குது எல்லாருக்கும் தேவையான தலையங்கம். என்னன்னு சொன்னா, அதிகமான பேருக்கு வந்து பாவத்தில் ஈக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பாவம் உண்டே தெரியா. வட்டி வாங்குறாங்க எல்லாம் தௌபா செய்யறாங்க, மாஷா அல்லாஹ். ஏன் தெரியும் வட்டி பாவம் சொல்லி. குடிச்சுறாங்க எல்லாம் நாளைக்கு அது வாங்க இன்ஷா அல்லாஹ், நிச்சயமா தெரியும் நாங்க செஞ்சது பாவம். சில பாவம் ஈக்குது, அந்த பாவத்தை இதுவரைக்கும் மக்கள் பாவமாக ரியலைஸ் பண்ணவே இல்லை, பாவமாக கவுண்ட் பண்ணவே இல்லை, பாவமாக இன்னும் லிஸ்ட் பண்ணவே இல்லை. அதுல ஒன்று தான் நான் அன்றைக்கு ஞாபகப்படுத்தினேன், எங்களுக்கு மத்தியில் உள்ள கோ கல்ச்சரல். கோ கல்ச்சரல் என்ன கல்ச்சரல்? ஆண்களும் பெண்களும் ஒன்றாக மிக்ஸ் ஆக இருக்கிறது. மஹரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தெரியாது, மஹரம் என்ற பழக்கம் இல்ல. சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் ஒன்றுக்கு மச்சான் மைனி சகலப்படிட அங்க எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஒன்றுக்கு உட்கார்ந்து நோம்பு பிடிக்கிறாங்க. பிடிக்கும் பச்சை ஹராம், இது சுத்த ஹராம். இந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்கோ, எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை இதுக்கு. மஹரம் பேணுங்கோ. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும். அல்லாஹ் சொல்லிக்கிறான், இந்த பெண்கள் தான் உங்களுக்கு மஹரம், இவங்களோட தான் உட்காரேலும், இவங்களோட தான் டீல் பண்ணேலும், எல்லாரோட டீல் பண்ணேலாது. இந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்க. இது ஒரு பெரிய தலையங்கம். இரண்டாவது ஒன்று இருக்குது, இதுவரைக்கும் நாங்க யாருமே இதை பாவமாக கருதல்ல. அப்படி யாராவது இந்த பாவத்தில் என்கேஜ் ஆக இருந்தா நியத்து வச்சுக்கோங்க, நான் இதை ஹலால் ஆக்கிக் கொள்ளணும் சொல்லி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அதுதான் அனந்தர சொத்து பங்கு வைக்கிறது. வாப்ப மௌத்தாகிட்டார், வாப்பட சொத்து எப்படி பங்கு வச்சப்படணும்? வாப்ப மௌத்தாகிட்டாரு, வாப்ப மௌத்தாகிட்டாரு, சொத்து வச்சுட்டு பேச்சிக்காரு, தாத்த மாத்தம் கொடுக்க தேவையில்லை, எல்லாம் நகையெல்லாம் கொடுத்து சந்தோஷம் அனுப்பி வச்சுக்குது. இன்றைக்குள்ள கலாச்சாரம் அப்படித்தான். குர்ஆன் 3 பாவத்தை தான் சுட்டி காட்டுது. இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்லி. எங்க இருப்பாங்க? நரகத்தில் forever, நிரந்தரமாக. ஹாலிதீன ஃபீஹா. அதுல ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, இரண்டாவது ஒரு முஸ்லிம மனமுருண்டாக கொலை செய்யறது, மூணாவது சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அனந்தர சொத்து பங்கு வைக்கிற விஷயத்தில் துரோகம் செய்யக்கூடியவங்க. அனந்தர சொத்தை பங்கு வைக்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிக்கு கூட கொடுக்கல, அல்லாஹ்வே சொல்லிட்டான் குர்ஆன், இப்படித்தான் பங்கு வச்சப்பட வேண்டும். விட்டு விட்டு போகக்கூடிய பொருள், ஒரு வாப்பா விட்டு விட்டு போற காணியை மட்டுமல்ல பங்கு வச்சிருது, சொத்தை மட்டுமல்ல, பேங்க்ல உள்ள பேலன்ஸ் மட்டுமல்ல, அவர் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் போட்டிருந்தார் அதுல வர காசை மட்டுமல்ல. எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது, வாப்பா விட்டு விட்டு போகக்கூடிய பெனடோலும் இஸ்லாமிய முறைப்பிரகாரம் பிரிக்கப்பட வேண்டும். மிம்மா கல்ல அவ் கசுர, வாப்பா விட்டு மையத்து, வாப்பவல்ல மையத்து விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் அனைத்தும் ஷரீஅவுடைய முறைப்பிரகாரம் பங்கு வைக்கப்பட வேண்டும். உதாரணமா வச்சுக்கோங்க, அதுக்கு உதாரணத்துக்கு வந்து கதை சொல்ல கேட்டோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் தான் முஃப்தி தகி உஸ்மானி, பாகிஸ்தானுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தவர். அவருடைய காலத்தில் தான் பாகிஸ்தானில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. 1500 பேஜ், 1500 பக்கங்கள் கொண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் இன் ப்ரோஹிபிட்டேஷன் ஆஃப் தி ரிபா இன்ட்ரெஸ்ட். 1500 பக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு புத்தகமாக இருக்குது. 7 மணி அடுத்து படிச்சு பாருங்க, ஏன் வட்டி ஹராம் என்றதுக்கு
அல்ல எக்கானமிக்கல், அதாவது ஃபைனான்ஸ் டைம்லயே அவர் பதில் கொடுத்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு ஆலிம் சொல்றாரு, சில குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு நாங்க விளக்கம் எடுக்கணும்டா புத்தகங்கள்ல கிடைக்க மாட்டாது, சில மக்களோட சேர்ந்து உட்கார்ந்து தான் படிக்கணும். சில விஷயங்களை படிக்கிறதுக்கு புத்தகங்கள்ல கிதாபுகளை பிரட்டியர்களுக்கு ஃபத்வா கிடைக்க, அனுபவம் கிடைக்க மாட்டாது, சில மக்களோட சேர்ந்திக்கணும். அவர் சொல்றார், என் வாப்பா மௌத்தாகிட்டாரு. முஃப்தி ஷஃபி ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாரிஃபுல் குர்ஆன் என்ற தஃப்சீர் இருக்குது, ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. சமகாலத்தில் இந்த காலத்துக்கு தோதுவான முறையில் விஞ்ஞான பூர்வமாக எழுதப்பட்ட ஒரு கிதாபு, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதெடுத்து வாசிங்க தேவையானவங்க. அன்பான சகோதரர்களே, அவர் சொல்றாரு, என் வாப்பா மௌத்தாகிட்டாரு. முஃப்தி ஷஃபி ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தானதுக்கு பிறகு என் வாப்பட ஷேக் யார் தெரியுமா? டாக்டர் அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு வைத்தியர், ஆலிம் அல்ல, ஆனா தரீகத்துடைய ஷேகாக இருந்தாரு. அந்த முஃப்தி ஷஃபி ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கிட்ட தான் பைஅத் செஞ்சிருந்தார். முஃப்தி ஷஃபி ஸாஹிப் மௌத்தானதுக்கு பிறகு ஜனாசாவில் பங்கெடுத்தவர் தான் பாகிஸ்தானுடைய தலைவர், பாகிஸ்தானுடைய பிரதமர் ஜெனரல் ஜியாவுல் ஹக். ஜெனரல் ஜியாவுல் ஹக் தான் முஃப்தி தகி உஸ்மானுடைய வாப்பா முஃப்தி ஷஃபியை கபர்ல தூக்கி வச்சவர். உலமாக்களுடைய மிச்ச நெருக்கம் ஜியாவுல் ஹக்கு. இந்த முஃப்தி தகி சொல்றாரு, வாப்பட ஜனாசா அடக்கிட்டோம். என் வாப்பட ஜனாசாவுக்கு வந்த அந்த மகான் டாக்டர் அப்துல் ஹை மதரசால தங்கிட்டாரு. மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு சொன்னாரு, சரியான தலைவலியாக இருக்குது, எனக்கு என்ன சரி மருந்து கொண்டு வான்னு சொன்ன நேரத்தில் நான் நேரே ஓடி போனேன் வாப்பட ரூமுக்கு. வாப்பா பாவிச்ச அந்த மருந்து டப்பா இருந்துச்சு, இதை கொண்டு கொடுத்தேன். இது வாப்பா பாவிச்ச மருந்து, இதை பாவிங்கன்னு சொல்லி அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இது அனந்தர சொத்தல்லவா, இது எனக்கு பாவிக்கலான்ட்டார். இது அனந்தர சொத்து, இதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிம்மா கல்ல அவ் கஸ்ர, ஒரு மையத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் அற்பமாக இருக்கலாம், சொற்பமாக இருக்கலாம், அது டிவைட் பண்ணப்பட வேண்டும் குர்ஆன் சொல்லப்பட்ட முறைப்பிரகாரம். குர்ஆன் சொல்லப்பட்ட முறைப்பிரகாரம். உதாரணமா வச்சுக்கோங்க, வாப்ப மௌத்தாகிறார், ஒரு ஆளுடைய வாப்ப மௌத்தாகிறார், மௌத்தாகிறார், அவருக்கு வயசு 70. அவர் மௌத்தாகக்குள்ள 40 வருஷம் மகன் ஒன்று இருக்கிறார், ஒரு 40 வருஷ மகன். அவருடைய வாப்பைக்காரு, இவருக்கு வயசு 70, அவருடைய வாப்பைக்கார் எத்தனை வயசுக்கும் குறைஞ்சது? 95 வருஷம். எத்தனை வருஷம்? 95 வருஷம். 95 வருஷம் 96 மௌத்தாகிடும், நாளைக்கு புகையிடும். குர்ஆன் சொல்லுது, அது உங்களோட பேச்சில்ல. மையத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பொருள்ல 6 கிட்டத்தட்ட 16.6% அந்த மையத்துடைய வாப்பக்கு பெய்தான் ஆகணும். உங்களுக்கு சொல்ல அப்பா கிணத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது வாப்ப. இது ஒரு மாப்பிள மௌத்தாகிட்டா, மனைவிக்கு மௌத்தான மையத்துக்கு புள்ள இல்லண்டா 4 பெய்தான் ஆகணும். கல்யாணம் முடிச்சாங்க, மாஷா அல்லாஹ், இன்றைக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு, இன்றைக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு, மாஷா அல்லாஹ். வார வழியில மாப்பிள மௌத்தாகிட்டார், கனடா மாப்பிள எல்லாம் சேர்த்து வச்சிக்காரு, மாஷா அல்லாஹ். கனடால உடனு வாங்கி வச்சிக்காரு, சொந்த ஊடு எல்லாம் நல்ல. சிலோனு போன கல்யாணம் முடிக்கிறதுக்கு சிலோன்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சு சிலோன்ல வச்சு மாப்பிள மௌத்தாகிட்டார். உதாரணமா மாப்பிள மௌத்தாகிட்டாரு. பொம்புல கனடாவுக்கு வந்தும் இல்ல, கனடாவை கண்டும் இல்ல, ஊட்ட பாற்றும் இல்ல. ஆனா மாப்பிளோட சொத்துல 25% அந்த பெண்ணுக்கு பெய்த்துத்தான் ஆகணும். கொடுப்பீங்களா? கொடுப்பாங்களாங்க? கொடுப்பாங்களா? யார் சரி? கொடுத்தாத்தான் முஃமின், கொடுத்தாத்தான் முஃமின். இதுல மறுபக்கம் இருக்குது. பொம்புல மாஷால நல்ல வெல்தி பொம்புல எல்லாம் இருக்குது. இல்ல மாப்பிள நல்ல பொம்புல நல்ல வெல்தி மாஷா அல்லாஹ். கல்யாணம் முடிச்சோம், எல்லாம் நல்லா இருந்தாங்க. 10 நாள் புகழ்ல பொம்புல மௌத்தாகிட்டா. பொம்புளுடைய சொத்துல, பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சொத்துல 50%, 50% யாரு போகும்? மாப்பிளை போகணும். இஸ்லாம் என்றது வெறுமனே சும்மா விழுந்தெலும்புற மார்க்கம் அல்ல.
இது தனி தலையங்கம். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய சொத்து பற்றி உதாரணம் வச்சுக்கோங்க. வளர்ப்பு புள்ள, வளர்ப்பு மகனுக்கு சொத்து கொடுக்கலுமா? ஒருத்தர் புள்ள எடுத்தாரு, பேரே மாற்றினாரு, பேசவே மாற்றினாரு, எல்லாம் சரி. ஆனா வளர்ப்பு மகன், அடாப்டட் சன், சொத்து புகழுவாங்க? சொத்து கொடுத்தாச்சு, போங்க எடுத்து. ஒன்றும் இல்லையே, பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு தெரிய பிரச்சனை உங்களுக்கு என்ன சொல்லி நீங்க எப்படி கொடுத்தீங்க? யாருக்கோ போக வேண்டிய ஹக்க பறிச்சு கொடுத்தீங்க. யாருக்கோ போக வேண்டிய ஹக்க பறிச்சு கொடுக்கறீங்க. உங்களோட அடாப்டேஷனுக்கு கொடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல கொடுக்கறதுக்கு. நாங்க சொல்றோம் இது ஒரு மிஸ்டேக். இன்னும் ஒரு தவறு நல்லா வச்சோம். இதே சொல்லித்தாரேன். இது நான் எத்தனையோ கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மகான் அப்ரோட்ல, வாப்பா சிலோன்ல, வாப்பா ஷாலா மகானிக்கிற கனடாவில், மகானிக்கிற எங்க லண்டன்ல. எங்கட வாப்பமார் சிலோன் உள்ளாக்களுக்கு மகன் லண்டனுக்கு போய்த்தா என்னத்த காசி மரம் நாட்டின கதை. என்ன மரம்? என்ன மரம்? காசி மரம். இப்ப நீ டாலர்ஸ்ல வரும், பவுண்ட்ல வரும். மாஷா அல்லாஹ். வாப்பா இப்ப கனவு கண்ட ஆரம்பிச்சாச்சு. இப்ப வாப்பாக்கு இப்ப சும்மா பிளான் வரும். ஊட்டை இப்ப கொஞ்சம் உடச்சு கட்டணும். ஆனா கபரு போற வயசு வாப்பா, ஊட்ட கட்டணும். சரி, இப்ப மகன் சம்பாரிச்சு 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 வாப்பா அனுப்புறாரு மாஷா அல்லாஹ் காசி. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். நாங்க யோசிப்போமே, ஏண்ட மகன் சம்பாரிச்சு சம்பாரிச்சு காசு அனுப்புறாரு. காசி வருது, டிராஃபா வருது. இப்ப டிராஃப் வர குறவோ காசி வருது. இப்ப காசி கைக்கு வந்தா வாப்பா என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். வாப்பா முதலாவது என்ன செய்யணும்? நீங்க யோசிங்க கொஞ்சம். நான் மட்டுமே பேசணும். பேங்க்ல போடவா? நீங்க வாப்பா கடமை நீங்க போடுங்க. வாப்பா ஏன் உங்களுக்கு பேங்க் போக டைம் இல்லையா? கணக்குல வாப்பாக்கு மகன் அதிகா கொடுக்கிறதா? பள்ளிக்கா? வாப்பட முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? வாப்ப முதலாவது மகன் ஒரு கேள்வி கேட்கணும். எந்த டேர்ம்ல இந்த காசு எனக்கு வந்திருக்குது? இது சேமிக்கவா, உங்களுடைய அக்கௌண்ட்ல போடவா, அல்லது எனக்கு ஹதியாவா, எனக்கு நன்கொடையா, அல்லது இது என்னத்துக்கு? இந்த ஊட்ட டெவலப் பண்றதுக்கா? ஊட்ட டெவலப் பண்றா எந்த பேசிக்ல டெவலப்மெண்ட்? உங்களோட ஏண்ட ப்ராப்பர்ட்டி அப்படியா? இது சும்மா வரக்கூடாது. இது ரிட்டன் டாக்குமெண்ட் ஆயிக்கணும். இது ரிட்டன் டாக்குமெண்ட் ஆயிக்கணும். மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்பினார், ஊட்ட கட்டினார். வாப்பா மாஷா அல்லாஹ் ஊட்ட ஏறுது. சும்மா எப்படி தெரியுமா? எல்லாம் சரி. வீட்டுக்கு குடி போடுற நாள் வாப்பா மவுத்து. வாப்பா மவுத்தாகிறன்னு சொல்லுவாரு தம்பிக்காரன். வாப்பட காணிண்டுவாரு. நாணக்காரன் சொல்லுவான், என்ன நான் கட்டின்னு விடுவான். யார் செஞ்ச மிஸ்டேக் இது? வாப்பா செஞ்ச மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்ல. ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்ல. இன்றைக்கு நடக்கு. நான் இப்படிப்பட்ட 2 கேஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது நான சொல்றாரு, இல்ல நான் தான் செலவழிச்சேன். தம்பி சொல்றாரு, சரி காணி வாப்பட உன் ஊட்டத்தை நீ பேச்சிடு வாப்பா. உன் ஊட்ட கொண்டோ உனக்கு யாரு கட்ட சொன்ன? அன்றைக்கு வாப்பா, நான் ஒரு முஸ்லிம், எனக்கு காசி வந்திக்குது. காசி வந்த காசெல்லாம் இந்த எனக்குள்ள காசெல்லாம் என்ன டேர்ம்ல இந்த காசி வந்திக்குது? டாக்குமெண்ட்ல வரணும். என் மகன் எனக்கு அனுப்பினாரு காசி இந்த ஊட்ட டெவலப் பண்றதுக்கு. இந்த மகனுக்கு இந்த வீட்டுல இத்தனை வீதம் சொந்தம். அல்லது இந்த மகன் எனக்கு காசு அனுப்பினாரு, நான் ஊடு கட்டினேன். ஆனா எனக்கு மகன் காசி தந்த டேர்ம் வந்துட்டு கிஃப்டா தான் தந்தார். ஏண்ட காசி தான் நான் ஊட்ட கட்டினேன் என்றது டாக்குமெண்ட் ஆக்கப்பட்டு 2 பேர் சைன் பண்ணி 2 இடத்துல இந்த டாக்குமெண்ட் இருக்கும் என்றிருந்தால் யாருக்கும் எதுக்குமே பேசலாம். இன்னும் இன்னும் ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சு கொண்டுள்ள விஷயம். இப்ப பிரச்சனை பட்டுக்கொள்ள விஷயம். ஒரு வாப்பங்க 3 மகன். மூத்த மகனுக்கு வயது வந்து மாஷா அல்லாஹ் 20 ஆகுது. 2ஆம் மகனுக்கு வயசு வந்து இப்பதான் 8. 3ஆம் மகனுக்கு வந்து வயசு எத்தனை? இப்ப 4. சரியா? இப்ப மகன் படுத்துட்டார். 20 வருஷம் மகன் ஆயிட்டார். இப்ப 20 வருஷம் மகனை தூக்கி கடையில போட்டாரு. யாரு போட்ட?
பாப்பா வியாபாரம் நல்லா டெவலப் ஆகுது, மாஷா அல்லாஹ், எல்லாம் சரி, எல்லாம் சரி. 5 வருஷத்துல யார் மௌத்து? பாப்பா மௌத்தாகிட்டார். 5 வருஷத்துல பாப்பா மௌத்தாக்குள்ள 2வது மகனுக்கு வயசு 15. அப்பதான் அவர் ஜிசி ஓ லெவல் முடிச்சாரு. 3வது மகன் அப்பதான் எத்தனை வகுப்புல? 5ஆம் வகுப்புல இருக்காரு. இப்ப நானே சொல்லுவாரு 2 பேரையும் பார்த்து, இது நாங்க டெவலப் பண்ண கடையில இங்க பங்கு கட்டு வந்துட வாடும். இப்ப நடக்குது வாப்பா, இப்ப நடக்குது. இது என்ன? இது நான் டெவலப் பண்ணது. வாப்பா ஒன்றும் இல்ல. வாப்பா 5 வருஷத்துக்கு முந்தைய வாப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. வேணுமுண்டா இந்த கடையில ப்ராப்பர்ட்டிக்குது, இதுக்கு மட்டும் விலையோடு வச்சு உங்களுக்கு தந்துடுறேன். பிசினஸ் 100% நமக்கு தான். இதுல யாரு கை வச்சு வருவானமே? யாரு சொல்றது? நானா. இது காரணம் யாரு? வாப்பா என்ன செய்யணும்? என்ன என்றைக்கு முதல் நாள் மகன் கடைக்கு வந்தாரோ அண்டக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்றிக்கூடம், என் மகன் என்ன கான்ட்ராக்ட் பேசிக்ல கடைக்குள்ள வாராரு, ஷேர் ஹோல்டரா, கூலிக்கு வேலை செய்ய வந்தாரா, அல்லது அவருக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் இஸ்லாம் வாப்பா, இது இஸ்லாம். இது எழுதி வச்சு பாருண்டா யாருக்கும் பிரச்சனை இல்ல. நானக்கு சொல்லல, நான சொல்லக்குள்ள உம்மா சொல்லுவா, இங்க வா, உன்னை பத்தி வாப்பா ஏற்கனவே எழுதி வச்சிக்காரு, வாப்பா தெரியும் உன்னை பத்தி, இந்த எழுதி இந்த டாக்குமெண்ட் இந்த இருக்குது. இந்த இஸ்லாத்தை தான் நாங்க பின்பற்றணும். இந்த இஸ்லாத்தை ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. வாப்பா என்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அந்த மிஸ்டேக் நாங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. டைம் 12:20 ஆகுது. ஒரே ஒரு உதாரணம் உண்டு. கொழும்புல ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, 2 மகன், வேற யாருமே இல்லை குடும்பத்தில். மனைவி மௌத்தாகிட்டா. 2வது மகன் பேய்த்து அவருடைய விருப்பத்துக்கு லண்டன்ல கல்யாணம் முடிச்சார். கல்யாணம் முடிச்சதுமே வாப்பாக்கு வந்த ஆத்திரத்தில் வாப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? அவருடைய முழு ப்ராப்பர்ட்டியையும் மூத்த மகன் பேர் எழுதிட்டார். 2வது மகனுக்கு என்ன இல்லை? ஒன்றுமில்லை. 100% மூத்த மகனுக்கு. 2வது மகன் ஆர்டிகோல் அல்ல, ஒரு ப்ரொஃபஷனல் மேன். அவரும் பார்த்தார் வாப்பிலட்டி பிரச்சனை நாம் ஓரமாகிடுவோம். அவர் லண்டன்ல போய் செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆனதுக்கு பிறகு அவர் அங்க வாழ்றார். வாப்ப மௌத்தாயிட்டார். கொஞ்ச நாளைக்கு பிறகு வாப்பட ஜனாசால அடக்கியாச்சு. இவ்வளவுக்கும் யூனிஃபார்ம் எடுக்கிறது கட்டக்கலசம் தானே. ஆபீஸ் அவஸ் இல்லாம அத்தனை கிடைத்தேன். சாதாரண ஆக்கள், தீனுடைய எந்த விதமான இதுவும் இல்லை, சாதாரண மனிதர்கள். வாப்பா மௌத்தாகி ஜனாசா அடக்கியாச்சு. நாணக்காரன் தம்பி கோல் போட்டாரு. வாப்பா மௌத்து தெரிந்தானே? ஓ தெரியும். என்ன செஞ்சா? ஜனாசா தொழுதல் என்ன செஞ்சுட்டேன். நாளைக்கு சிலோனுக்கு வேலை உண்டிக்குது. யாரை கூப்பிட்டாரு? நான தம்பிய. தம்பி வந்தாரு, சொன்னாரு வாப்பதான் மிஸ்டேக் செஞ்சாரு, சேம் மிஸ்டேக் ஐ கேனாட் கண்டினியூ. எனக்கு அதை கண்டினியூ பண்ணல. இருக்கிற ப்ராப்பர்ட்டியில சரியா அறவாசி ஒன்றத்தான். லாயர்ட்ட டாக்குமெண்ட்டுக்கு போய் சைன் பண்ணிக்கோ. லாயர்ட்ட டாக்குமெண்ட்டுக்கு போய்த்து சைன் பண்ணிக்கோ. இன்றைக்கு நானான் தம்பி கொள்புடிக்கிறாங்க. இப்ப வாப்பா மிஸ்டேக் செஞ்சாரு, நான் மிஸ்டேக் செய்ய மாட்டேன். இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம். எதையும் நாங்க செய்வோம், சொத்தை கொடுக்க மாட்டோம். எதையும் நாங்க செய்வோம், அதுல நாங்க கஷ்டம் எங்களுக்கு. ஞாபகம் எங்கோ நாங்க எல்லாரும் பிரிச்சு கொண்டோம். 5 பேர் இருந்தோம். 2 பொம்பளை புள்ள, 3 ஆம்பளை புள்ள. வாப்பா விட்டுட்டு போன எல்லாம் நானமார் பங்கு போட்டு கொண்டாங்க. இல்ல, செஞ்சது ஹராம். அந்த பொம்பளைக்கு பங்கு பைத்தார் ஆகணும். கொடுங்கோ. கொடுக்க இல்லாட்டி அவங்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. உங்களோட பங்கு உங்களுக்கு தரோணும், தர கிடைச்சல்ல. அண்டக்குள்ள வெளிவா, இண்டக்குள்ள வெளிவா, இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். இஷ்யூஸ், சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள். பெண்களுக்கு எங்கட சமூகத்தில் உள்ள பெண்களும் ஜகாத்து கொடுக்கணும். எங்கட பெண் சமூகத்தில் உள்ள பெண்களும் ஜகாத்து கொடுக்கணும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறது? பெண்களுடைய நகையை வித்து ஹஜ்ஜிக்கு போறது, மாமா கொடுத்த ஊட்ட வித்து வியாபாரம் செய்யறது கூடாது, கூடாது. சமூகத்தில் இதுக்கு எல்லாம் விழிப்புணர்வு வரணும். தௌபா செய்யக்குள்ள நாளைக்கு அதுக்கும் தௌபா செய்ய பாருங்க.
அதுக்கு தௌபா வாயால மட்டுமல்ல, நாளைக்கே பேப்பையா பண்ணுங்கோ, நான் இப்படி எடுத்திருந்தா இது எப்படி செஞ்சு கொள்றது. எனி டைம் உங்களுக்கு சந்திச்சு கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்த அறிவை வச்சு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு சொல்யூஷனும் காணலும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷகத்தையும் ஹலாலாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நசீபாக்குவானாக. ஹலாலை தேடி ஹலாலோட வாழ்ந்து ஹலாலோட மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய உடைமைகள் சொத்துக்கள் அனைத்தையும் ஹலாலாக்கிடுவாக. அல்லாஹ் ஹராத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக. எங்களோட ரிஸ்க்குக்கும் உனக்கும் இடையில மூணாவது ஆளை வாசித்தாவாக்கிடாதே அல்லாஹ். நேர ரிஸ்க் தந்துடியா அல்லாஹ். கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். யாருக்கு முன்னாலே கை நீட்ட வச்சிடாதே அல்லாஹ். குடும்பத்தையும் ஆக்கிடாதே அல்லாஹ். பிள்ளைகளையும் ஆக்கிடாதே அல்லாஹ். மனைவி மக்களையும் ஆக்கிடாதே அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் ஆக்கிடாதே அல்லாஹ். உன்னிடத்தில் கை நீட்டக்கூடிய மக்களாக்கிடுவாங்க அல்லாஹ். எங்களோட கையை உனக்கு முன்னால் அல்லாம யாருக்கு முன்னால் நீட்ட வச்சிடாதே அல்லாஹ். எல்லா பறவைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறாய் அல்லாஹ், மீனுக்கு ரிஸ்க் கொடுக்கிறாய் அல்லாஹ், காட்டுல வாழக்கூடிய விசஜந்துகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறாய் அல்லாஹ், பொந்துல உள்ள பாம்புக்கும் ரிஸ்க் கொடுக்கிறாய் அல்லாஹ். எங்களுக்கு ரிஸ்க் தந்துடியா அல்லாஹ். எங்களை யாருக்கு முன்னாலே கை நீட்ட வச்சிடாதே அல்லாஹ். கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். கண்ணியமாக வாழ வைப்பாயாக, கண்ணியமாக மரணிக்க செய்வாயாக. நம் அனைவருடைய குடும்ப குற்றங்களை மன்னித்திடுவாயாக. லைலத்துல் கத்ர் அடைந்த பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. அல்லாஹ் லைலத்துல் கத்ர் அடைந்த பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாவத்தை கண்ணுக்கு காட்டிடாதே அல்லாஹ். எங்கட கண்ணுக்கு மறைச்சிடுவாக அல்லாஹ். மக்களுடைய நலவுகளை காட்டுவாக அல்லாஹ். மக்களுடைய நலவுகளை காட்டுவாயாக அல்லாஹ். குடும்பங்களுக்கு மத்திய ஒத்துமை நசீபாக்கிடுவாக அல்லாஹ். குடும்பங்களுக்கு மத்திய ஒத்துமை நசீபாக்கிடுவாக அல்லாஹ். கணவன் மனைவிக்கு மத்திய ஒத்துமையான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. ஒற்றுமையான புரிந்துணர்வு நசீபாக்கிடுவாயாக. அல்லாஹ் சந்தோஷமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. எந்தெந்த குடும்பங்களில் வயது வந்த பெண்கள், வயது வந்த தகுதியான கணவன் இல்லாமல், தகுதியான மனைவி இல்லாமல் ஏராளமான வாலிபர்களும் ஏராளமான பெண்களும் தற்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய பேரண்ட்ஸ், அவருடைய பெற்றோர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த மக்களுக்கு கருணை காட்டுவாயாக. மறைமுகமான ஏற்பாடு செய்வாயாக, மறைமுகமான ஏற்பாடு செய்வாயாக. அந்த குடும்பங்களுக்கு நிம்மதியான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. தகுதியான சோடியை, தகுதியான கணவனை, தகுதியான மனைவியை உன்னுடைய குதிரத்தை கொண்டு சேர்த்திடுவாக அல்லாஹ். துஆக்களை கபூல் செய்வாயாக. இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ். இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கூடிய யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ். அனைவருக்கு நல்லதே செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.